ஹாய். எடுத்த உடனே ஆரி பிகினராக இருக்கும்போது ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லைன்ஸில் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு இமேஜை எடுத்து நம்ம பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். அந்த ஷேப்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு லைன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன் நம்ம லைன்ஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டிச்சை நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர், தென் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் பாதி ஒரு 0.5 சென்டிமீட்டர், தென் அதில் பாதி 0.3 சென்டிமீட்டர், தென் அதில் பாதி 2, அதாவது 0.75 ஆர் 1 அந்த மாதிரி 0.2 சென்டிமீட்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ ஒரு செயின் ஸ்டிச் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஒரு லைனில் போடும்போது பெருசாக போடுவேன், அதில் பாதி சைஸு, அதில் பாதின்னு ஜஸ்ட் அந்த டிப்பு நுழையிற இடத்துல நான் வந்து போடுவேன். ஓகேங்களா? இப்போ எங்கெல்லாம் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த 1 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவோம், தென் 0.5 சென்டிமீட்டர், இது ரெண்டுமே இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி த்ரெட்டு கட்டாகாத இருக்க பழகிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. தென் ஷேப்ஸில் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 0.3 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போடலாம். இன்கேஸ் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பு, திலகம் ஷேப்பு, தென் வந்து அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி வேவ்டு ஷேப்பு இந்த மாதிரி வருது, ஸ்கொரல் வருது, இன்னர் ஷேப்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த செயின் ஸ்டிச்சோட சைஸஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணும்போது தான் நமக்கு இந்த மாதிரி பெண்டு வரும்போது இந்த செயின் ஸ்டிச் வந்து சின்ன சின்னதாக இருந்ததுன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்போட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ஸ்டிச் இப்படி நீங்கள் பெருசாக போடும்போது இந்த இடத்துல த்ரெட் வந்து உங்களுக்கு உள் பக்கமாக இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறது, இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து இந்த 4 லைனை வந்து நீங்கள் போட்டு 1 சென்டிமீட்டர், 0.5, 0.3, அப்புறம் அதோட குட்டி சைஸ், இந்த மாதிரி 4 சைஸஸில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ.